என் தங்கப்பிள்ளையே, இந்த வராகி அம்மா எனக்கு பிடித்ததை நீ சரியாக தொட்டு விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த தாயானவள் உன் கைகளில் உனக்கு பிடித்த ஒன்றை இன்று இரவுக்குள் ஒப்படைக்கின்றேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் பொதுவாக நீ சில விஷயங்களை நம் கைகளில் வந்து கிடைக்கின்ற தருணத்தில் உன்னை விட்டு நழுவி சென்றதை நீ கண்டிருப்பாய். அது மீண்டும் உனக்கு கிடைக்காமலேயே போய்விடும் என்றும் நீ எண்ணி இருப்பாய். எத்தனையோ விஷயத்தில் எடுத்த முயற்சிகளை நீ அப்படியே விட்டிருப்பாய். மீண்டும் அதனை பின் தொடர எண்ணமில்லாமல் என் குழந்தை அதை விட்டு விலக நினைத்திருப்பாய். இப்படி நீ நினைத்த விஷயங்கள் நீ இந்த வாழ்க்கையில் அதிகமாக ஆசைப்பட்ட விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை உன் தாயானவள் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அம்மாவிற்கு பிடித்ததை தொட்டால் எல்லாம் நடக்குமா என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நம்பிக்கை உள்ள பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கை இல்லை என்றால் அதன் பிறகு அம்மா எதுவும் செய்ய முடியாது. என் பிள்ளையே, அம்மாவிற்கு பிடித்தது என்னவென்று உனக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இருந்தாலுமே இந்த தாயானவள் ஏன் 2 மங்களகரமான பொருட்களை கொண்டு வந்து உன் முன்னால் வைத்திருக்கிறேன் என்றால், உன் முன்னால் நிற்பது திருநீரும் குங்குமமும். இந்த தாயானவள் எனக்கு மிகவும் பிடித்தது குங்குமமாக இருந்தாலும் திருநீறு போல மங்களகரமான ஒரு பொருள் எதுவும் இல்லை அல்லவா? என் பிள்ளையே, என் குழந்தைகள் சிலர் குங்குமத்தை தொட முடியாமல் நிற்கலாம். அம்மா, என்னால் குங்குமத்தை தொட முடியாதே என்று யோசிக்கலாம். அதே நேரத்தில் என் குழந்தைக்கு தீட்டு நேரமாக இருக்கும் பட்சத்தில் கூட குங்குமத்தை தொட முடியாத நிலை இருக்கலாம். எப்பேற்பட்ட நிலையில் யார் இருந்தாலும் திருநீற்றை தொடுவதற்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது. அதற்கு எந்த ஒரு தீட்டும் கிடையாது. கோவிலுக்குள் நுழைந்துதான் நீ எடுக்க முடியாதே தவிர, பூஜை அறைக்குள் நுழைந்துதான் அதை எடுக்க முடியாதே தவிர, மற்றபடி மனதார அன்போடு தெய்வத்தை வணங்கி வெளியில் நீ நிச்சயமாக அதனை தொடலாம். அப்படி இருக்கும் பொழுது இன்று உனக்கு அந்த வாய்ப்பினை உன் தாயானவள் நான் கொடுத்திருக்கின்றேன். என்னுடைய ஆண் குழந்தைகள் நிறைய குங்குமத்தை தொட விருப்பம் இல்லாமல் திருநீரைத்தான் தொடுவார்கள். அம்மாவிற்கு 2மே பிடிக்கும். என் பிள்ளைகள் நிச்சயமாக எதையாவது ஒன்றை தொட்டு உள்ளே வந்துவிட வேண்டும் என்பது மட்டுமே இந்த தாயானவள் என்னுடைய நோக்கம். ஏனென்றால் என் வாக்கினை கேட்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் பல உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. இந்த வாழ்க்கை எதையெல்லாம் உனக்கு கொடுத்துவிடும், எதையெல்லாம் உனக்கு விரைவாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ, அந்த விஷயங்களை எல்லாம் மிக விரைவாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உன் தாயானவள் நான் வந்துவிட்டேன். என் பிள்ளையே, மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் எடுத்துவிடு. தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்துவிடு. என் நேரமும் உன் வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை உன் தாயானவள் நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ உன்னுடைய சிந்தனையில் நிலைநிறுத்தி வைத்துக்கொள். எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய மனதை கலங்கடித்தாலும், எத்தனையோ விஷயங்கள் உன்னை கலக்கமடைய செய்தாலும், என் பிள்ளை, உனக்கான நல்ல நேரம் வந்து கொண்டிருப்பதனால் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் என்பதனை மட்டும் நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் போதும். யார் நினைத்தும் இந்த வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக எந்த ஒரு கஷ்டங்களையும் உனக்கு கொடுக்க முடியாது. அப்படி ஒருவர் கொடுக்க நினைக்கிறார் என்றால் அவர்கள் தெய்வத்தின் மீது பயம் இல்லாமல் செய்கின்றார்கள். அதற்கு தெய்வத்திடமிருந்து அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று நீ முதலில் முழுமையாக நம்பினால் போதும். மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் நினைத்ததை விடவும் கொடிய மாற்றம் ஒன்று வாழ்க்கையில் நடக்கும். அன்று உணர்வார்கள் நாம் மற்றவர்களுக்கு செய்த தவறுக்கான பலன் என்னவென்று. யாராலும் ஒருவர் வாழ்க்கையை கெடுத்துவிட முடியும் என்றால்
யாராலும் அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்க முடியும் என்றால் இங்கே தெய்வம் என்று நான் எதற்கு இருக்கின்றேன்? என் பிள்ளையே, நம்பிக்கையோடு நீ எதையும் செய். நீ நினைக்கலாம், அம்மா தினமும் வெற்றி செய்தி என்று சொல்கின்றாய், ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை. நீ நல்ல செய்தி என்று சொல்கின்றாய், எனக்கு நல்ல நேரமே வாய்க்கவில்லை. இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ எதிர்மறையாகவே எடுத்து கொள்கின்றாய். என் பிள்ளையே, இன்று உனக்கு நான் வெற்றி செய்தி வரும் என்று சொன்னால் உடனே நீ என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த செய்தியினை அம்மா சொல்வதை கேட்டுவிட்டு மனதில் இருக்கின்ற தேவையற்ற அவநம்பிக்கையை எடுத்துவிட்டு நாம் நினைத்தது எல்லாம் நமக்கு நடக்கும், அது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை வளர்க்க வேண்டுமே தவிர நீ சொன்னது நடக்கவில்லை என்று மேலும் உன்னை நீ வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இது நடக்கவில்லையே என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. என் குழந்தைக்கு சரி என்றும் தவறென்றும் பிரித்தறிய நான் சொல்லி கொடுத்து விட்டேன். அதையும் மீறி நான் உடனடியாக உனக்கு நடத்தவில்லை என்றவுடன் உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற சிந்தனைகளை நீ வளர்த்து கொள்ளக்கூடாது. நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதை நான் நடத்தி காட்டுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்தே தீரும். மாற்றங்கள் நடந்தேறும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த வராகி எதை சொன்னால் இத்தனை நாளும் எதை தராமல் இருந்தாள் என்பதனை புரிந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க தொடங்குவாய். யாராலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுத்துவிட முடியாது என்ற நம்பிக்கையோடு இந்த தாயானவள் என்னுடைய அரவணைப்போடு எப்பொழுதும் நீ நினைத்ததை இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்க வேண்டும். நான் உன்னை கரம் பற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொடுத்து என்றும் உனக்கு நல்லதை மட்டும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. இன்று நீ ஆசைப்பட்டது இன்று ஆசைப்பட்டாய். பல நாள் கனவல்லவா, பல நாள் ஆசையல்லவா? இத்தனை நாளும் நிறைவேறாத பொழுதெல்லாம் அமைதியாக இருந்தாய். இப்பொழுது அம்மா உனக்கு நிறைவேறும் என்ற நம்பிக்கை வாக்கு தருகின்றேன். இத்தனை காலமும் ஆதரவுக்கும் ஆறுதலுக்கும் ஆள் இல்லாமல் நின்று கொண்டிருந்தாய். இப்பொழுது எல்லா ஆதரவையும் ஆறுதலையும் உனக்கு நான் தருகின்றேன். அப்படி இருந்துவிட்ட பிறகும் கூட நீ தேவையில்லாமல் மனம் வேதனை அடைவது தவறுதானே? என் பிள்ளையே, தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் உனக்குள் இருந்து எடுத்துவிடு. தேவையான சிந்தனைகள் என்னவோ, தேவையான விஷயங்கள் என்னவோ அதை மட்டும்தான் நீ உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். யார் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை செய்ததாக நினைத்து இத்தனை காலமும் வருத்தப்பட்டாயோ, யார் உனக்கு உதவியே செய்யவில்லை என்று நீ வெளிப்படையாக சொன்னாயோ, அவர்கள் செய்யாததற்கு ஏதும் காரணம் இருக்கின்றதா என்பதனையும் ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்துவிடு. இது எதற்கு தெரியுமா? ஒருவேளை உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கலாம், நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் ஒரு அவசர நேரத்தில் ஒரு உதவி என்று சொல்லும் பொழுது அதை உனக்கு செய்யாமல் விட்டுவிட்டார்கள் என்றால் அதில் ஏதேனும் காரணங்கள் மறைந்திருக்கும். எல்லோரையும் தவறாக எண்ணிவிடாமல் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை அவர்களிடம் சரியான விளக்கங்களோடு தெரிந்து கொண்டு அதன் பிறகு அவர்களை பற்றி எந்த ஒரு முடிவுக்கும் நீ வர வேண்டும். என் பிள்ளையை, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல சூழ்நிலைகள் மாறலாம். நீ எதிர்பார்த்த திருப்பங்கள் சட்டென்று நடக்கலாம். அதற்கு எப்பொழுதும் உன் மனதை தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று அம்மா உனக்கு பல முறை எடுத்து சொல்லி இருக்கின்றேன். ஒரு நாளில் ஒரு நேரத்தில் ஒன்றும் நடக்கவில்லை என்றவுடன் மனதை உடனடியாக தோய்த்து விடாதே. அந்த மனதிற்கு சற்றாவது என் பிள்ளை நீ ஓய்வை கொடு. என் நேரமும் எதையாவது போட்டு சிந்தித்து கொண்டு நடக்குமா நடக்காதா என்று உன்னை குழப்பிக் கொள்ளாதே.
குழப்பங்கள் அதிகமாகும் பொழுது மட்டும் அந்த மனதை அமைதிப்படுத்து. செய்ய நினைக்கின்ற செயல்கள் வெற்றியினை நிச்சயமாக பெறும் என்றால் அந்த முயற்சியில் இருந்து பின்வாங்காமல் முன்னேறி கொண்டே இரு. என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பொழுதும் இந்த சூழ்நிலை உனக்கு அதிசக்தி வாய்ந்த பல நல்ல மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு என்றுமே இந்த அம்மாவினுடைய அரவணைப்பு இருக்கும் வரை எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.